திருச்செந்தூர் முருகன் கோவில்ல மடிப்பிச்சை எடுத்தா கண்டிப்பா தீராத பிரச்சனை கூட தீருங்க. மடிப்பிச்சை எடுக்கிறதுனால நீங்க என்ன வேண்டுனாலும் சரி, அதுக்கு பல மடங்கா உங்களுக்கு நன்மை கிடைக்கும். அதுக்காக சும்மாலாம் மடிப்பிச்சை எடுக்கக்கூடாது. என்னன்னா, நீண்ட வருடமா குழந்தை இல்லை அப்படின்னா மடிப்பிச்சை எடுக்கிறதுனால அடுத்த வருடமே கண்டிப்பா முருகன் அருளால குழந்தை பிறக்குங்க. அதே மாதிரி யாராவது தீராத நோயால கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு சரியாகாது அப்படின்னா மடிப்பிச்சை எடுக்கிறப்போ அது கண்டிப்பா சரியாகுங்க. என்னோட அனுபவத்துல கூட நான் கூட எடுத்திருக்கேங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? திருச்செந்தூர் கடல்ல குளிச்சுட்டு ஈரத்துணியோட மடிப்பிச்சை எடுத்து அந்த காணிக்கைய முருகர் உண்டியல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அந்த காணிக்கையை வச்சு காலில்லாத ஊனமுற்றோர்களோ இல்லைன்னா யாருக்காவது சாப்பிட முடியாத கஷ்டப்படுற ஏழைங்களுக்கு உணவு வாங்கி கொடுக்கலாம். அரிசியாவோ பருப்பாவோ கூட வாங்கி கொடுக்கலாம். அப்படிப்பட்டவங்கள தேடி நாம போகணுமான்னு கேட்டா கண்டிப்பா இல்லைங்க. முருகன் அருளால உங்களுக்கே அவங்க உங்களை தேடி வரக்கூடிய சூழ்நிலை நிச்சயமா அமையும். இது என் அனுபவத்துல நடந்திருக்கு. நான் எப்படி மடிப்பிச்சை எடுத்தேன், எதற்காக எடுத்தேன், எனக்கு எப்படி நான் எடுத்த பைசாவை வச்சு நான் என்ன பண்ணினேன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. கண்டிப்பா அதை நான் உங்களுக்கு வீடியோவா போடுறேன்.